வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேங்கில் கூடிய கொஷினில் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஷின் பேங்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 1 மார்க் ஆன்சர் கீ பார்க்கலாம், மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பர்ம்களுடைய ஆண் கேமிட்டோபைட்டின் முதல் செல் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மைக்ரோஸ்போர், நுண்வித்து தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹோமோசைக்கஸ் ரெட் ஃப்ளவர் பிளான்ட் இஸ் கிராஸ்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பொறுத்த வரைக்கும் என்ன வரும்? ஹோமோசைக்கஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி ஆஃப் ரெட் ஃப்ளவர்னு வந்து சொல்லுவோம், இளஞ்சிவப்பு மலர்கள். அப்போ செகண்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி. ஓகே, எது அடிக்கடி மரபணு வெளிப்பாடு அறிவிப்பாளர் கருவியாக செயல்படுகிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. which is frequently used as reporter expression. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி, அதாவது GFB. வைரஸற்ற தாவரங்களிலிருந்து உருவாக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா மெரிஸ்டம் கல்ச்சர், ஆப்ஷன் சி ஆக்கு திசு வளர்ப்பு. மெரிஸ்டம் கல்ச்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ஸோ 5த்துக்கான கரெக்டான ஆன்சர் மேட்சிட் வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டோனு, இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தோன்னா கரெக்டான ஆன்சர். செக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓசோனின் அடிவாளி வளிமண்டலம் எனப்படுவது என்ன? இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பேட் ஓசோன். பேட் ஓசோன் தான் கரெக்டான ஆன்சர், அதாவது பயனற்ற ஓசோன் வந்து சொல்லுவோம். பூச்சி மற்றும் ஓர்த்தன்மையினை தாங்கும் தாவரத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் நியூ பிளான்ட் விச் இஸ் பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சலைன் டாலரண்ட், அட்டாமிட்டா, ஆப்ஷன் டி அட்டாமிட்டா. 8th வணிக ரீதியாக பயன்படும் வந்து கேட்டிருக்காங்க. வணிக ரீதியாக வந்து என்னென்ன பயன்படுது? சம் ஆஃப் த மேஜர் ஸ்பீசிஸ் கல்டிவேட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் மலைவேம்பு கடம்பு, ஆப்ஷன் ஆ தான் கரெக்டு, அதாவது மலைவேம்பு கடம்பு. மலைவேம்பு கடம்பு தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 2 மார்க் 3 மார்க் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பயோ பாட்னியில் பயோ ஜுவாலஜிக்கான ஆன்சர் கீயும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் கூட 5 மார்க்லாம் நல்லா படிச்சிருப்போங்க. கண்டிப்பாக இருந்து கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. கருக்கோளம் வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரூ கேஸ்ட்ரலைசேஷன்? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரூ கேஸ்ட்ரலைசேஷன்? இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் சி ஃபார்மேஷன் ஆஃப் ஜெர்ம் லேயர். அதாவது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரூ கேஸ்ட்ரலைசேஷன் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி ஃபார்மேஷன் ஆஃப் ஜெர்ம் லேயர் அது. ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ தான். கீழ்காண்பவற்றுள் அதாவது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ப்ரொடியூஸ்டு வென் த ஃபாலோயிங் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. அப்போ ஐடென்டிக்கல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. ஐடென்டிக்கல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கொஸ்டின். இதுக்கு கரெக்டான ஆன்சர் இதுக்கும் வந்து ஆப்ஷன் டி, ஒன் ஸ்பெர்ம் இஸ் ஃபர்டிலைஸ்டு எக், ஆப்ஷன் டி. ஒரு விந்து செல் ஒரு அண்ட செல்லாக கருவுரை செய்கிறது. இதுதான் கரெக்டான ஆன்சர், இது பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பொறுத்துக்க வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. மேட்சிட் பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆன்சர் இந்த காப்பர் டீன்னு வந்து பார்த்தோன்னா சொல்லுவோம். இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டாக. செக் பண்ணிக்கோங்க. டிஎன்ஏ சர்க்கரைகளுக்கும் ஆர்என்ஏ சர்க்கரைகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. டிஆக்சி சர்க்கரையில் ஒரு ஆக்சிஜன், 1 ஆக்சிஜன் ஆட்டம் பிளஸ் இன் டிஆக்சி ரிபோஸ் சுகர். இதுதான் கரெக்டான ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. ஸோ 5th வந்து பார்த்திங்கன்னா மரபணு மாற்றப்பட்ட பிடி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட். ஸோ அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. போத் ஏ அண்டு ஆர் இஸ் ராங். ஆப்ஷன் சி கூற்று மற்றும் காரணம் ஆகியவை தவறானவை. ஸோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைக்கு ஆப்ஷன் சி. செக் பண்ணிக்கோங்க. எலைசா முதலாக எதற்கு பயன்படுகிறது? இது ஏற்கனவே படித்தது தான். நோய் கிருமிகளை கண்டறிய, டிடக்ஷன் ஆஃப் பேத்தோஜன்ஸ். எலைசா பொறுத்த வரைக்கும் டிடக்ஷன் ஆஃப் பேத்தோஜன்ஸ். ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின் 1 மார்க்கு. ஸோ 7th பார்க்கலாம். ஈகோலை ரிலேட்டடாக கொஸ்டின் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஈகோலை ரிலேட்டடாக கண்டிப்பாக நமக்கு 1 மார்க் வரும். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. புரதங்களை சர்க்கரை ஏற்றம் செய்ய, ஆப்ஷன் சி. ஈகோலை பொறுத்த வரைக்கும்
ஆப்ஷன் சி E. coli does not have a machinery of glycogen. இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 8th கொஸ்டின் வாலிட சீரழிவினால் which one of the following high risk அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம்பிபியன்ஸ் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி பாலிட்டிக்கல். இது செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்ன 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ் பண்ணுறது ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். 1 மார்க்கான ஆன்சருக்கு தான் பார்த்துட்ருக்கோம் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர். ஸோ வீடியோ யூஸ் பண்ணுற வீடியோ ஒரு லைக் கொடுங்க, மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.